அந்த காரை உடைச்சு அந்த ஆணையும் பெண்ணையும் வெளியில் இழுத்து போட்டு அந்த ஆணை அவரை வந்து தாக்கியிருக்கிறார்கள். அவர் சுய நினைவை இழந்திருக்கிறார். அந்த பெண்ணை அந்த ஒரு புதருக்கு அழைத்துட்டு போய் கூட்டு பாலியல் வன்முறை பலாத்காரம் நடந்திருக்கிறது. ஸோ மிகப்பெரிய அளவில் தேடுதல் வேட்டை நடந்து அந்த பெண்ணை கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் 1 மணி நேரம் பொறுத்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க புதருக்கு மடியில். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை நிகழ்த்துறது இதெல்லாம் வந்து போதை தான் மெயின் கான்ட்ரிபியூஷன் நான் ஒத்துக்கணும். இந்த கொடூரமான ஏற்றத்தாழ்வு இந்த சமூகத்தில் இருக்கிற வரையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். ஏன்னா அந்த அவுட்லெட் அங்கே தான் போய் நிற்கிது. ஏற்றத்தாழ்வை பற்றி கவலைப்படாத சமூகம் இதை பற்றி கவலைப்படுறதுன்றது வந்து வெறும் மைமாலம்னுவாங்க, போலித்தான். ஏழைக்கும் பணக்காரனுக்குமான வித்தியாசம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய முதல் நாடுன்ற பெயர் இந்தியாவுக்கு இருக்குது. அப்போ இத்தகைய குற்றங்கள் பெருகுவது என்பது இயல்பானது, தவிர்க்க முடியாது. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து சமூகத்தின் மனசாட்சிக்கு விடப்படுகிற அறைகூவல். இதை வந்து ஒரு தனிநபர்களோட குற்றமாக பார்க்காதீங்க. என்கவுண்டரில் போய் முடியும் போல இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா பப்ளிக் ப்ரெஷர் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக. திமுக தோழமை கட்சிகள் ரொம்ப மென்மையாக மயிலிறகால வருடி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போலீஸை தான் விமர்சனம் பண்ணுது. விசிகா லெஃப்டெல்லாம் வாயை திறந்து எலெக்ஷன் இருக்கும்போது எல்லா பார்ட்டிஸும் போட்டி போட்டுக்கிட்டு வந்து அவங்களுக்கு பொங்கி வழியும் மக்கள் மேலே அன்பும் காதலும். அது பெண்கள் மீதான அக்கறைன்னா சொல்லவே தேவையில்லை எல்லா கட்சிகளும். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பல பாலியல் குற்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து முன்னிலை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது சமீபத்தில் கோவையில் ஒரு மாணவி வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கார். அந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லா குறிப்பான எல்லா மாநகரங்கள்லேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டு. ஆமாங்க, இது ரொம்ப துரதிருஷ்டவசமான சம்பவங்க. ஒரு 21 வயது கல்லூரி மாணவி கோயம்புத்தூரில் தன்னுடைய ஆண் நண்பருடன் பேசி கொண்டிருந்த பொழுது, ஞாயிற்றுக்கிழமை இரவு என்று நினைக்கிறேன், 11 மணி வாக்கில் அவர் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது 3 பேர் கொண்ட அடையாளம் தெரியாத கும்பல் வந்து அந்த காரை உடைச்சி அந்த ஆணையும் பெண்ணையும் வெளியில் இழுத்து போட்டு அந்த ஆணை அவரை வந்து தாக்கியிருக்கிறார்கள். அவர் சுய நினைவை இழந்திருக்கிறார். அந்த பெண்ணை அங்கே அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் போல் புதர் மண்டி கிடக்கிற இடம். கோவை விமான நிலையத்திற்கு சர்வதேச விமான நிலையத்துக்கு பின்னால் நடந்திருக்குது. இது அந்த பெண்ணை அந்த ஒரு புதருக்கு அழைத்துட்டு போய் கூட்டு பாலியல் வன்முறை பலாத்காரம் நடந்திருக்கிறது. ஸோ அதன் பிறகு சுயநினைவை 2 பேருமே இழந்திருக்காங்க. அப்புறம் அந்த ஆண் நண்பர் தான் ரொம்ப முதல்ல முழிச்சு தன்னுடைய கைபேசி மூலம் அவர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்து அவர்கள் வந்து அதன் பிறகு அவரை மீட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்காங்க. அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் தேடுதல் வேட்டை நடந்து அந்த பெண்ணை கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் 1 மணி நேரம் பொறுத்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. புதருக்கு மடியில் இப்போ மோசமான நிலைமையில் அந்த பெண் இருந்திருக்கிறார். அவர் உடனடியாக அங்கிருந்து மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக தெய்வாதீனமாக 2 பேரும் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலை கூட வந்து அரசு மருத்துவமனை தலைவர் அவர் 2 பேரும் வந்து கீதாஞ்சலி அபாய கட்டத்தை தாண்டி விட்டார்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து 2 பேருக்கும் உயிருக்கும் ஆபத்து இல்லை என்று, அது சற்று நிம்மதியை தரக்கூடிய ஒரு செய்தி. அதன் பிறகு யார் என்ன அவர்கள் என்று அடையாளம் தெரியாமல் இருந்திருக்கிறது. நேற்று அதாவது திங்கட்கிழமை நள்ளிரவில் ஒரு 3 பேரை காவல்துறையினர் சுட்டு பிடித்ததாக தகவல்கள் வருகிறது. அவர்கள்தான் வந்து இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவங்க கார் பழுது பார்க்கும் கடை ஒன்றை கோவையில் அவர்கள் நடத்தி வந்ததாக. ஏன்னா அந்த சம்பவத்தில் 2 சக்கர வாகனம் நிறைந்து ஒன்று இருந்திருக்கிறது. மோப்பனாய் வந்து மோப்பம் பிடித்தும் ஒன்றும் சரியாக முன்னேற்றம் இல்லை. அதன் பிறகு தகவல்களின் அடிப்படையில் சுற்று வட்டாரங்களில் உள்ள சிசிடிவி கேமராஸ் எல்லாம் ஆராய்ந்து அந்த 3 பேரை நெருங்கியிருக்காங்க. அந்த 3 பேரை நெருங்கும் பொழுது அதில் அவர்கள் திரும்ப காவல்துறையினரை தாக்க முற்பட்டதாகவும், அதில் ஒரு காவலருக்கு அறுவாள் வெட்டு ஏற்பட்டதாகவும், தற்காப்பாக சுட்டார்கள். அதில் 2 பேருக்கு 2 காலையும் ஒருவருக்கு ஒரு காலையும் குண்டு பாய்ந்து அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல விதமாக என்கவுண்டர் எதுவும் நடக்கவில்லை. அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், உயிருடன் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் ஒரு கால் சென்டரில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு இது பண்ண சம்பவத்தில் இந்த மாதிரி சுட்டு பிடிச்சாங்க.
ஸோ வழக்கமாக இந்த மாதிரியான பப்ளிக் ப்ரெஷர் அதிகமாகக்கூடிய கேசஸில் வந்து ஜென்ரலி வந்து என்கவுண்டர்ஸ் நடந்துடும். ஆம்ஸ்ட்ராங் கேஸில் வந்து நல்ல விதமாக என்கவுண்டர் எதுவும் நடக்கலை. இப்போ இதே கோயம்புத்தூரில் 2010 கரெக்டாக இதே திமுக அரசு எலெக்ஷன்ஸ்க்கு 6 மாதம் முன்னால் இதே நவம்பரில் சைலேந்திரபாபு கோவை கமிஷனர் அந்த குழந்தைகளை கார் டிரைவரே 2 குழந்தைங்களை கொன்ன கேஸில் அந்த கார் டிரைவரை என்கவுண்டர் பண்ணாங்க. யூஸ்வலி பப்ளிக் ப்ரெஷர், அதாவது வந்து கூட்டு பாலியல் வன்முறை அல்லது குழந்தைகள் கொல்லப்படுவது போன்ற விஷயங்களில் வந்து அதுவும் எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கணும் பொழுது த ஸ்ட்ராட்டஜி ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்? மேபி a strategy, மேபி an unavoidable event, பட்டு ஒரு தவிர்க்க முடியாத அல்லது அடிக்கடி ரெக்கரிங் ஈவெண்ட்டாக என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து சாதாரணமாக என்கவுண்டர் செய்யப்படுவார்கள். அது பலவிதமான விமர்சனங்களுக்கு உள்ளாகும். ஒரு தரப்பு என்ன சொன்னால் அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்னும், இன்னொரு தரப்பு ஆமாம் அவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள்னு இருதரப்பு வாதங்களும் மாறி மாறி எழும். அது ஒரு காவல்துறைக்கு அரசுக்கு கரும்புள்ளி தான். என்கவுண்டர் பண்ணாங்கன்னா பப்ளிக் ப்ரெஷர் தாங்காமல் என்கவுண்டர்ஸ் நடந்துடுது பை நேச்சர் ஆர் அன்நேச்சுரல், இயற்கையாகவோ அல்லது இயற்கைக்கு பார்ப்பட்டோ, போலி என்கவுண்டரோ உண்மையான என்கவுண்டரோ, ஒரு என்கவுண்டர் நடந்துடுச்சு பப்ளிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்க ஒரு கேஸ்லன்னா அது கடும் விமர்சனத்தை அரசின் மீதும் காவல்துறை மீதும் ஏற்படுத்தும். ஐ திங்க் நல்ல வேலையாக என்கவுண்டர் நடக்கலை. அவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். சட்டத்தின் முன் எவ்வளவு கொடுங்குற்றவாளிகளாக இருந்தாலும் சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்தி குற்றத்தை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது தான் காவல்துறையோட வேலை. என்கவுண்டர்ஸ் வந்து நியாயப்படுத்தப்பட முடியாது. அரிதான நிகழ்வில் வேண்டுமானால் அதை நாம் அனுமதிக்கலாம். அப்போ கூட ஒவ்வொரு என்கவுண்டரையும் மர்டர கேஸாக தான் கன்சிடர் பண்ணி விசாரணை நடத்தணும்னு உச்சநீதிமன்றம் தெளிவாகவே தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறது. நல்ல வேளையாக என்கவுண்டர் நடக்கலை. அவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். நவ் அவர்கள்தான் குற்றவாளிகளா என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய கடமை சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு, கோவை காவல்துறைக்கு இருக்கிறது. அவர்கள் எப்படி அடுத்து வழக்கை நடத்துவார்கள் என்ன என்பதை பற்றி நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்பொழுதைய நிலைமை என்பது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள், உயிருடன் பிடிபட்டிருக்கிறார்கள். ஐ திங்க் அது ஒரு நிம்மதியான ஒரு நிகழ்வு, ஓரளவு நிம்மதி கொடுக்கக்கூடிய நிகழ்வு. ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி சம்பவங்களை ஒன்று என்கவுண்டரில் போட்டுருவாங்க அல்லது அவங்க பிடிபடாமல் தலைமறைவாகி விடுவார்கள், தப்பி விடுவார்கள். ரெண்டுமே இல்லாமல் அவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். அது 24 மணி நேரம் அவங்க தேட ஆரம்பிச்சு. அது இன்னும் முக்கியமாக 24 மணி நேரமோ 48 மணி நேரத்துக்குள்ளே பிடிபட்டிருக்கிறார்கள் என்பது 24 ஹவர்ஸ்க்குள்ளே. ஐ திங்க் இட்ஸ் அ குட் நியூஸ். நீங்கள் வந்து உயிரோட பிடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் காலில் குண்டு பாஞ்சதுன்னா அது ஒன்றும் உயிருக்கு ஆபத்து இல்லை, லைஃப் த்ரெட்னிங் கிடையாது. காலில் பாஞ்சதுனால எப்படியும் ஒரு வாரம் 10 நாளில் வந்து தே வில் பிகம் நார்மல். அப்போ அது விசாரணை நடக்கும். உங்களுக்கு வந்து அவர்கள்தான் குற்றவாளிகள் என்பதை சந்தேகத்திற்கிடமின்றி நீதிமன்றத்தில் நிரூபித்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தருவது ஒன்று மட்டுமே காவல்துறையின் நோக்கமாக இனிமேல் இருக்க வேண்டும். மற்றபடி இது இவர்கள் இந்த சம்பவத்தோட பல்வேறு கோணங்கள், இது குறித்த விமர்சனங்கள் எல்லாம் வரும் நாட்களில் தொடர்ந்து நிகழத்தான் செய்யும். ஓகே சார். இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக அன்புமணி, விஜய் அவர்கள், நயனா நாகேந்திரன், ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் வந்து இதில் பேசிட்டு இருக்காங்க. அன்புமணி சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதை தான் காரணம், போதை பழக்கங்கள் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால தான் வந்து ஒரு மிகப்பெரிய பெண்கள் ரீதியான குற்றங்கள் வந்து அதிகமாக நடக்குது, நார்மலாக நடக்கிற குற்றங்களுக்கும் போதை தான் காரணம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து அவர் சொல்கிறாரு. தூங்கிட்டு இருக்க முதல்வர் எழுந்துக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை விஜய் சொல்கிறார். ஆக்சுவலி கரூர் ஸ்டாம்பேட் மேலே சம்பவம் நடந்தப்போ எல்லாருமே இப்போ வந்து பேசியிருந்தாங்க. வெளியே வந்து அதிமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நடக்கிறப்போ எல்லா சினிமா நடிகர் உட்பட ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கிற எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த வாட்டி வந்து பெருசாக யாரும் அவங்கள ரியாக்ட் பண்ணிக்கலையும், மாதர் சங்கம் மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்கே தவிர மற்றபடி யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கலன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஆமாம், இப்போ இது வந்து பொலிட்டிக்கலாக தான் ஒப்பீனியன்ஸ் வந்து டிவைட் ஆகுது. எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டு இருக்குது. இன்னும் 5 மாதத்தில் எலெக்ஷன் இருக்குது நமக்கு. அப்போ எதிர்கட்சிகள் இதை பெரிய அளவில் கையில் எடுப்பது நியாயமானது தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அதுதான் அவங்க வேலை. திமுக தோழமை கட்சிகள் ரொம்ப மென்மையாக மயிலிறகால வருடி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போலீஸை தான் விமர்சனம் பண்ணுது. 2 லெஃப்ட் பார்ட்டிஸும் எனக்கு தெரிஞ்சு டு மை நாலேஜ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் விசிகா லெஃப்டெல்லாம் வாயை திறக்கல, வைகோ கண்டனம் பண்ணியிருக்காரு. எலெக்ஷன் நெருங்கும்போது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக கூட்டணி கட்சிகள் நடந்தது இயல்பானது தான், எதிர்கட்சிகள் வந்து அதை பெருசுப்படுத்துறதும் இயல்பானது தான். அன்புமணியோட பாயிண்ட், இப்போ உங்களோட மெயின் கொஸ்டின் வந்து போதை மட்டும்தான், போதை இதற்கு ஒரு முக்கிய காரணம்ன்றாரு. எனக்கு என்னமோ அப்படி சொல்ல முடியாதுன்னு தோணுது. இதில் எனக்கு ஒரு வித்தியாசமான பார்வை உண்டு. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதையோட பங்களிப்பு எவ்வளோன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுவதுமே அது வந்து ஒரு டிபேட்டபிள் இஷ்யூவாக தான் இருக்குது. ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து அக்யூட் ட்ரக் அடிக்ட்ஸ் அண்ட் லிக்கர் அடிக்ட்ஸ் வந்து பெண்கள் பக்கம் சாதாரணமாக போகிறதில்ல. அவனோட கவனம் பூரா வந்து இதில் தான் இருக்கும், அந்த போதையிலேயே தான் இருக்குமே ஒழிய பெண்கள் பக்கம் போவாது.
பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ன்றது வந்து வக்ர புத்தி படைத்தவர்களால் வருது. அவர்கள் போதைக்கும் அடிமையாக இருக்கலாம், போதை இல்லாமலும் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வந்து என்னோட அசஸ்மெண்ட், என்னுடைய மேபி ஐ எம் ராங் ஆர் ரைட், சிற்றறிவு கெட்டிய வரையில் சொல்கிறது, அதீதமான ட்ரக் அடிக்ட்ஸ், அதீதமான லிக்கர் அடிக்ட்ஸ் வந்து 90% மேலே நான் சொல்ல முடியும் அவங்க பெண்கள் பக்கம் போக மாட்டாங்க. அவங்க கவனம் பூரா போதையில் தான் இருக்கும். இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பண்ணுறவங்க பூரா பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விதமான பர்வர்ட்ஸ். அவங்க போதைக்கு அடிமையாகவும் இருக்கலாம், போதை இல்லாமலும் இருக்கலாம். அவனோட அந்த குணாம்சத்துக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை நிகழ்த்துறது, இதெல்லாம் வந்து போதை தான் மெயின் கான்ட்ரிபியூஷன் நான் ஒத்துக்க மாட்டேன். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் இது வந்து வேறு கேட்டகரி. ரொம்ப பியூராக இருக்கவன் அவன் பண்ணுறான் இதை. அதாவது நான் சொல்கிறது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் த மெஜாரிட்டி ஆஃப். ஏன்னா கோயிலில் நடக்குது, ஆசிரமங்கள் நடக்குது, சர்ச்சஸில் நடக்குது. போப்பே வந்து இதை பற்றின விஷயங்கள் பேசியிருந்தாரு. ஆமாம், அங்கே இருக்க குழந்தைகள் உட்பட யாருக்கும் பாதுகாப்பு. பீடோஃபைல்ஸ் வாங்க, குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றங்கள், ட்ரம்ப் மீதே இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எப்சன் ஃபைல்ஸ். ஆமாம், எப்சன் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து டீடோட்டலர்ஸ் ஆர் சம்டைம்ஸ் விமன் ஹரேசர்ஸ். டீடோட்டலர்ஸ்ன்றவங்க எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க, குடி போதை எதுவுமே இல்லாதவங்க, பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிகழ்த்துறவங்களாம் இருக்கிறாங்க. என்னோடய பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றங்களில் ஈடுபடக்கூடிய தனி மனிதர்களோ அல்லது கூட்டாக செயல்படுபவர்களோ அதில் 90% வந்து ட்ரக் அடிக்ட்ஸோ லிக்கர் அடிக்ட்ஸோ கிடையாது. அது ஒரு விதமான வக்கர புத்தி. நான் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல், பாலியல் வன்முறைகளுக்கு போதையை வந்து ஒரு பிரதான குற்றமாக சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இது வந்து அடிப்படையில் 2 விஷயம் சம்மந்தப்பட்டது. ஒன்று வந்து தனி மனித வக்ரம், அது எல்லா காலத்துலையும் இருக்கும். நம்பர் 2 வந்து சமூகத்தோட பார்வை. ஒட்டுமொத்த சமூகமே குற்றவாளி. இப்போ பாருங்கள், நேற்றுலேருந்து சமூக வலைதளங்களில் நான் கேள்விப்பட்டதை நான் பார்க்கல, ஏன்னா நான் சமூக வலைதளங்கள் இல்லை. சமூக வலைதளங்களில் வரக்கூடிய தகவல் நண்பர்கள் சொல்வது என்னென்னா, 11 மணிக்கு அந்த பொண்ணையை வெளியில் போனான், அந்த பெண்ணையை குற்றவாளியாக்குறது, அதாவது விக்டிம் ஷேமிங்னுவாங்க. அது பேர் ராத்திரி 11. இது ரொம்ப வசதியான ஒரு டைலாக், கன்வீனியன்ட் ஆர்குமெண்ட். ராத்திரி 10 மணிக்கு உனக்கு என்ன வேலை, அவங்க கூட என்ன பேச்சு உனக்கு? மம்தா பானர்ஜி கேட்டிருந்தாங்க. மம்தா பானர்ஜி கேட்குறாங்க 10 மணிக்கு மேலே ரோட்டில் நடந்து போகிறேன். 11 இந்த கேஸில் 11 மணிக்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ள 2 முக்கியமான இடங்களில் மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. 11 மணிக்கு மேலே உனக்குன்னா அவனோட பேச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து விக்டிம் ஷேமிங் வந்து. சரி, நான் கேட்குறேன், நைட்டு 11 மணிக்கு மேலே போனது நடந்தது, காலைல 11 மணி அப்போ எதை சொல்கிறேன்? அப்போ என்ன சொல்கிறானுங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ப்ரொவோகேட்டிவாக ட்ரெஸ் போட்டிருந்தா, ஆண்களோட உணர்ச்சியை தூண்டுற மாதிரி வந்து உடல் பாகங்களை வெளியில் காட்டக்கூடிய ஆடைகளை அணிந்திருந்தாள்றாங்க. அப்போ என்ன பண்ணாலும் வந்து பெண்ணை வந்து குற்றவாளியாக்கக்கூடிய அந்த போக்கு இருக்குல்ல, அந்த மனநிலை. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் கூட என்ன சொன்னாங்க, உன்ன ராத்திரி 8 மணிக்கு மேலே அவங்க கூட பேச்சு. இதே பகல் நடந்து என்ன பண்ணியிருப்ப நீ வந்து அவங்க கூட ஏன் வந்து தேவையில்லாமல் பழகின, அவன் ட்ரெஸ் வந்து நீ இப்படிலாம் போட்டதால தான் அவன் வந்து ப்ரொவோக் ஆனான். ஸோ இது ரொம்ப வக்ரமான, அது சமூகத்தோட புத்தி இது. அதாவது நேற்றையிலேருந்து அவங்க சமூக வலைதளங்களில் அரசை ஆதரிக்கக்கூடியவர்கள், ஆளும் கட்சி ஆதரவாளர்கள், அது தவிர சில பேர் எது நடந்தாலும் பெண்களையே குறை சொல்லக்கூடிய ஜென்மங்கள் வந்து, இந்த பொண்ணுக்கு என்ன ராத்திரி 11 மணிக்குள்ளே அந்த பையனோட அவங்க உட்காந்து இது யூஸ்வல் டைலாக். இது பகலில் நடந்தனா இந்த வாய் வேறு மாதிரி பேசும். ஒட்டுமொத்த சமூகத்தின் வக்ரம் இது. இதை நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் யாருக்கு வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். இன்ஃபேக்ட் ராத்திரியிலையோ பகல்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் மென் ஆர் நாட் சேஃப். ராத்திரி 1 மணிக்கு நீங்கள் தனியாக நீங்கள் போக முடியாது. நான் ஜென்ரலி சொல்கிறேன், அப்படி ஒன்றும் பெரிய ராம்போ கிடையாது. நீங்கள் வந்து 10 பேர் வந்து அடிக்கிறானா அடிச்சு போட்டு போகிறதுன்றது. கோயம்பேட்டில் ஒரு ஆட்டோ டிரைவர் 5 பேர் துரத்தி வெட்டியிருக்கான். கொளத்தூர் பகுதியில் ஒரு சம்பவம் நடக்குது. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனவன் கஞ்சா போதையில் வழியில் இருக்கிற வண்டிலாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க, நடுவில் மாற்றம் போட்டு அடிச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ இது வந்து தனிநபர்களை வந்து இது வந்து ஆண்கள் மீதான தாக்குதல், பொருளை திருட்டுறதுக்கு பிக் பாக்கெட்னா கூட அது வேறு கேட்டகரி. வழிப்பறி சம்பவங்கள் அதிகரிச்சு நிறைய. ஆமாம், இது பட் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குது பாருங்கள். இதில் யூஸ்வலாக அந்த கொள்ளை அடிக்கிறவன் வந்து ரேப் பண்ண மாட்டான். அவன் நோக்கம் பணத்தை அடிக்கிறது, வறுமை அல்லது வசதியாக வாழணும். வழிப்பறி கத்தியை காமிச்சு நகையை பிடுங்கிறது, மொபைலை பிடுங்கிறது, கேஷை பிடுங்கிறது, அவன் போயிடுவான் பெண்கள்கிட்ட கூட. ரேப்புன்றது தனி மைண்ட் செட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து பொருளுக்காகலாம் கூட நடக்காது, அது ரொம்ப ரேர். ரேப் பண்ணிவிட்டு கொலை பண்ணிவிட்டு நகையை எடுத்துகிட்டு ஓடிடுறதுன்றது ஹாட் கோர் கிரிமினல்ஸ், அது ரொம்ப ரேரு. அது இல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணுறவன் வந்து அவன் நகையோ பொருளையோ கூட திருட மாட்டான். இவ்வளோ விஷயம் இருக்குது. நான் இந்த மாதிரி சம்பவங்கள் கேங் ரேப் நடக்குது அப்படின்னும் போது வக்ரத்தின் வெளிப்பாடு, சமூகத்தின் தோல்வி. அது எப்படி இதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க?
இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன, இப்போ முறையாக விசாரணை நடத்தி அவனை வந்து அவர்கள் மூவரையும் வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்க முடியும். இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பல்கி பெருகுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. காப்பி கேட் கில்லிங்னுவாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு 3-4 சம்பவம் நடக்கும். இந்த ஸ்வாதி கேஸ் 9 வருஷமாக நடக்கும்போது அதே மாதிரி ஒரு 2-3 இன்சிடென்ட், தட்ஸ் காட் காப்பி கேட் கில்லிங். அதை பார்த்துட்டு அப்படியே செய்கிறது மீடியாவோட ரோலு. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதை க்ளோரிஃபை பண்ணுறது. ஆக்சுவலி சென்னையில் ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு கொலை நடந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9th படிக்கிற பையன் அவங்க ஹிந்தி டீச்சரை கொலை பண்ணுறான். ஆமாம், எதன்னு பார்த்தா அக்னிபத் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்து அதோட இன்ஃபியூஷனில் கொலை பண்ணுறான். படத்தை பார்த்தே திருட போகிறான். இப்போ அந்த மாதிரி வந்து த ரோல் ஆஃப் மீடியா, த ரோல் ஆஃப் சினிமா. பட் திஸ் இஸ் குரூசம். இது ரொம்ப கொடூரமானது. ஒரு பெண் அவன் நண்பரோட பேசியிருக்கான்னா காரை உடச்சி அவனை அடித்து போட்டு அந்த பையனை அந்த பொண்ணை ஒரு பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிறானுங்கன்னா, இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நிர்பயா கேஸ் நடந்தது 2012. ரொம்ப கொடூரமான கேஸ். அப்போ எல்லாரும் வந்து அந்த 4 பேர் ரொம்ப எல்லாரும் அவங்கள தான் இது பண்ணாங்க. கடைசியில் 4 பேர் தூக்கில் போட்டாங்க. 4 பேரில் 3 பேர் என்னமோ தூக்கிலே போட்டாங்க. ஒருத்தன் சூசைட் பண்ணி செத்துனா 3 பேரை போட்டானுங்க, தூக்கில் போட்டானுங்க. ஒரே ஒருத்தனை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1 அக்யூட்டட், 4 பேரில் ஒருத்தன் சூசைடு, 3 பேர் ஹேங்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அரௌண்ட் 2 to 3 people were hanged, தூக்கு போட்டாங்க. அப்போ அருந்ததி ராயோட ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அந்த பீரியட்லேயும். எல்லாரும் அந்த பசங்களை தூக்கில் போடணும், கொண்டுடணும். ரொம்ப குருசம் மர்டர். பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், சோனியா காந்திலாம் அந்த வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் இப்போ ஃபாஸ்ட் அப்ரோச் 2012. அப்போ அருந்ததி ராயோட ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அவங்க அந்தம்மா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் அந்த பசங்களை அவங்கள இது வந்து நீ இப்போ ப்ளேம் பண்ணுற கரெக்டு, ஆனால் எல்லா பிரச்சனைக்குமே வந்து இன்னொரு கோணம் உண்டு, எஸ்பெஷலி எக்கனாமிக் ஆங்கிள் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம். அந்த 4 பேரோட சோஷியல் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா, பீகார்லேருந்து ஓடி வந்த வேலை தேடி வந்த வந்தேரிகள், டெல்லியில் மைக்ரண்ட்ஸ், புலம்பெயர் தொழில். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா வந்து இன்ஹியூமன் பாவர்ட்டியில் தேவர் லிவிங். அதாவது மனிதாபிமானம் இல்லாத ஒரு வறுமையில் அவங்க வாழ்ந்துட்டு. நான் அத்தகைய வறுமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து தங்கள் கண்ணு முன்னால் வந்து ஒரு வளம் இருக்கிறது. அதாவது the difference between the haves and have not small, the difference between rich and the poor, அது வந்து உங்களுக்கு வந்து இத்தகைய குற்றங்களுக்கான ஒரு தவிர்க்க முடியாத காரணியாக இருக்கிறது. நியாயப்படுத்துகிற மாதிரி அந்த கட்டுரை இருந்தது அது. பட் நியாயப்படுத்துகிறத நான் பார்க்கல. இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அஃப்கோர்ஸ் டெத் சென்டென்ஸில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்களை லைஃப் லாங் அவங்கள வந்து ஜெயிலில் வச்சுருந்துருக்கணும், வாழ்நாள் முழுவதும் அவங்கள ஆயுள் கைதியாக வச்சுருந்துருக்கணும். தூக்கில் போட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போ அவங்க சொன்ன ஆர்குமெண்ட் என்னென்னா, அந்த பீக்கில் அது இருக்கும்போது இன்னும் அது ரொம்ப கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அப்போ அருந்ததி ராயோட ஆர்குமெண்ட் என்னென்னா வந்து, அந்த 4 பேரோட சமூக பின்புலத்தை பார்த்தீங்கன்னா, கோர தாண்டவம், வறுமை கோர தாண்டவம் ஆடின குடும்பம் அது. பீகாரில் வந்து சாப்பாட்டுக்கே வர்ச்சுவலி இல்லாமல் டெல்லி வரான். டெல்லிலையும் வந்து அவனால் ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து இந்த கையேந்தி பவன் மாதிரி இருக்கக்கூடிய ரோட் சைட் ஸ்டாலில் தான் பரோட்டா போடுற வேலையை அதை செய்கிறான். அந்த இன்ஹியூமன் பாவர்ட்டி. ஆனால் அவன் கடைக்கு வந்து சாப்பிட்றவங்க வந்து பிஎம்டபிள்யூவில் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிச் அண்ட் புவர் வந்து உங்களுக்கு வந்து இந்த சோஷியல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து, அந்த கல்ஃப் பிட்வீன் த ரிச் அண்ட் புவர். ஒரு ஏழைக்கும் பணக்காரனுக்கான வித்தியாசம் இவ்வளோ இருந்துன்னா பரவாயில்ல, அது இவ்வளோ இருக்குதுன்னா ஒரு பக்கம் வந்து ஒருவேளை சோத்துக்கு வந்து நீ வந்து கையேந்த வேண்டிய எல்லா தொழில்களையும் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம். இன்னொரு பக்கம் வந்து அஃப்ளூயன்ஸ்ன்றது எந்த பக்கம் இருக்குன்னா, ஒரு நைட்டு வந்து ஒரு 3 பேர் வந்து அவங்க ஒயின் ஷாப்லேயும் இல்லை ஹோட்டல்ஸ்லேயும் செலவு பண்ணுற பணம் வந்து ஒரு குடும்பத்துக்கான 1 மாத பட்ஜெட்டாக இருக்குது. அந்த அந்த அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து அந்த அம்மா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி ஒரு ஷாண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு 10க்கு 10 ரூமில் 10 பேர் தங்கியிருக்கான். ஒரே டாய்லெட் தான் 10 பேர் யூஸ் பண்ணணும். போடுறதுக்கு ப்ராப்பர் ட்ரெஸ்ஸு கூட கிடையாது. ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேளை தான் சாப்பாடு. சப்பாத்தி போட்டு வச்சிடறான்னா அந்த சப்பாத்தியை வந்து துணியை போட்டு மூடிடுவாங்க. 3 வேளையும் அதை திறந்து அதில் வந்து சப்பாத்தி எடுத்து சாப்பிட்றேன். நான் இவனுங்க பரோட்டா கடையில் எங்கேயும் வேலை செய்கிறானுங்க ரோட் சைட் ஸ்டால். அப்போ இந்த மாதிரியான சோஷியல் இம்பேலன்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஒரு ஏழைக்கும் பணக்காரனுக்குமான வித்தியாசம் ஒரு லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அது டாலரபிள் லெவலு. அது வந்து மான்ஸ்ட்ரஸ் ப்ரொப்போர்ஷன்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஏற்றத்தாழ்வு ஒரு சமூகத்தில் ஏற்படும் பொழுது இத்தகைய குற்றங்கள் தவிர்க்க முடியாதவங்கன்ற துணியில் அந்த அம்மாவோட ஆர்குமெண்ட் போகும். அது அந்த நேரத்தில் பெரிய கலைபரத்தை உண்டாக்குச்சு. நான் 13 years bifor, almost 14 years before.
இப்போ காலையில் வந்த நியூஸ் என்னென்னா வந்து வேறு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இது மாதிரி வந்து தேவர் தி புவர் பீப்புள் அந்த ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ்ன்றாங்க தே காட் கிரிமினல் பேக்ரவுண்டுன்றாங்க ஆல்ரெடி கிரிமினல் பேக்ரவுண்ட் தே ஹாவ் அ கிரிமினல் பேக் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அப்படின்னும் போது வந்து எக்கனாமிக்கலி டவுன் ரோடனில் வந்துடுறான் புவர் கேட்டகரியில் தான் வரான் அவன் அவனுக்கு அந்த எத்திக்கல் வேல்யூ அப்படின்றது எதுவுமே கிடையாது ஏன்னா அவன் பார்க்குற வாழ்க்கை வந்து கண்ணு முன்னால் வந்து அதான் சொன்னேன் ஒரு பார்த்து ஒரு 2 கோடி ரூபாய் காரை ரிப்பேர் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு ஒரு நாளைக்கு 200 கூட சம்பளம் இல்லைன்னும் போது எப்படி வாழ முடியும் அதே நேரத்தில் அனுபவிக்கணுன்ற ஆசை வருது இல்லை தட் ஆர்டிக்கல் பை அருந்ததிரே வாஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் ஆர்டிக்கல் ஆக்சுவலி திஸ் அதர் சைட் ஆஃப் தி ப்ராப்ளம் நியாயப்படுத்தலை யாரும் எதையும் நியாயப்படுத்தலை பட் இந்த மாதிரியான சம்பவங்களில் கொடுங்குற்றவாளிகளோட பொருளாதார பின்புலமும் இத்தகைய கொடூரமான சம்பவங்களை பற்றிய நம்முடைய புரிதலுக்கு ஐ திங்க் அத்தியாவசியமானதாக ஆகிறது அதாவது இதில் வந்து பணம் வச்சுருந்து சோத்துக்கு கஷ்டப்படாமல் மிடில் கிளாஸ் ஆர் அப்பர் மிடில் கிளாஸ் ஆர் ரிச் பீப்புள் வந்து வக்ரத்தில் பர்வர்டாய் பண்ணுறது வேறு தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஸ்கூல்ஸ் ஓனர்ஸோ பிரின்சிபல்ஸோ அது வேறு சிகப்பு ரோஜாக்கள் இல்லை கமலோட கேரக்டர் அந்த மாதிரி அது வேறு நிர்பயா கேஸ் மாதிரி 2012 இட்ஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் நிர்பயா கேஸ் மாதிரியான இதில் வந்து தேவர் ஹேங்டு an eye for an eye makes the whole world blindனார் மகாத்மா காந்தி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது இந்த உலகையே குருடாக்கி விடும்னார் பட் டு சாட்டிஸ்ஃபை தி கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லுதில்லை அப்சல் குரு தூக்கில் போடும்போது அதே மாதிரி நிர்பயா கேஸில் அவங்கள தூக்கில் போடுன்னு சொன்னப்போ ஒருத்தன் செத்துட்டான் ஒருத்தன் ஏதோ ஐ திங்க் கண்டுக்க எஸ்கேப்பு அவன் வந்து அக்யூட்டடாக என்னமோ ஒரு 3 பேரும் என்னமோ போட்டாங்க தூக்கில் அப்போ பெரிய அளவில் அவங்களுக்கான தூக்கு தண்டனைக்கு எதிரானவர்கள் கூட பெருசாக அதை பேச முடியல இப்போ பாருங்கள் இந்த 3 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்கல்ல அஜ்மல் கசாப்புக்காக பேசினவங்க டைகர் மேனனுக்காக பேசினவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வரல பயம் அது வந்து இப்போ ஒன்றும் இல்லை இந்த 3 பேருக்கு வந்து வக்கீல் வரமாட்டாங்க ரொம்ப கஷ்டம் இந்த ஆல் 3 இவர்களுக்கான வக்கீல்கள் என்பது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டாங்க இந்த கேஸில் 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த குழந்தைங்களை கொலை பண்ண கேஸ் இருக்குது 15 வருஷத்துக்கு மேலே கரெக்டாக 2010 சைலேந்திர பாபு கமிஷனாக இருக்கும்போது அப்பயும் கலைஞர் திமுக கவர்மெண்ட் தான் அப்போ அந்த கொலை பண்ணப்போ அந்த கேஸ் வருது அக்யூஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆனால் அதுக்குள்ளே கொண்டுட்டாங்கன்னும் போது கேஸ் வரும்போது 2 தரப்பு வக்கீலும் கோர்ட்டில் அடிச்சுக்கிட்டாங்க சட்டத்தை கையில் எடுக்கிற அதிகாரம் போலீஸுக்கு இல்லை அப்படின்ட்டு ஒரு தரப்பும் இந்த கொடுங்குற்றவாளிகளை நீ சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆஜராகி இப்போ 20 வருஷம் பொறுத்து அவனுக்கு மாதிரி ஆகிடும்னு அதனால் சட்டத்தை மீறதில் தப்பே இல்லைன்னு அடிதடியாச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது 2010 நவம்பர் இதே மாதிரி ஒரு நவம்பர் டிசம்பரில் ஃபேக் எண்டு கருணாநிதி கவர்மெண்ட் எலெக்ஷனில் தோக்கிறதுக்கு 4-5 மாதம் முன்னால் அப்போ கோர்ட்டுக்குள்ளே அடிதடியாச்சு ஏன்னா அவங்களுக்காக அந்த அக்யூஸ்டுக்காக அப்பியர் வக்கீல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் என்கவுண்டரை நியாயப்படுத்தின டீமுக்கும் என்கவுண்டரை நீ நியாயப்படுத்தாதன்றது தான் அந்த வக்கீல்களோட வேலை நீ பிடிச்சிட்டு அவனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் நீ வந்து அவனை இட்டுன்னு போய் அங்கே வச்சு காக்கன் புல் ஸ்டோரி சொல்லி அவன் சுட்டான் நாங்கள் சுட்டோம் இதெல்லாம் நீ சொல்லாதன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குரூப் ஆஃப் லாயர்ஸ் வந்து 2010 இது அங்கே பெரிய அடிதடியாச்சு கோர்ட்டுக்குள்ளே பட் அஃப்கோர்ஸ் ஒரு வாரத்தில் எல்லோரும் மறந்துட்டாங்க அதை வந்துன்னு வச்சுக்கோங்க இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்போ தான் சைலேந்தர் பாபு மிகப்பெரிய ஊடக வெளிச்சத்திற்கு வந்தார் ரிட்டையர் ஆகி போயிட்டார் 2 வருஷம் டிஜிபியா அந்த ரிட்டையர் இந்த கேஸில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரையல் போகும் ஏன்னா உயிரோட பிடிச்சிருக்காங்க ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா இது சமூகத்தின் குற்றம் பெண்களை பற்றிய சமூகத்தின் பார்வை மாறாத வரையில் இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்கிறத தவிர்க்க முடியாது உங்கள் கேள்வி நீங்கள் முதல்ல கேட்டது 1/2 hour முன்னால் அன்புமணி ராமதாஸ் போதை தான் இதுக்கு காரணம்ன்றாரு ஐ எம் சாரி போதை ஒரு காரணமோ அல்லது பெரிய காரணமோ சத்தியமாக கிடையாது பெருங்குற்றவாளி யாருன்னு இந்த கேடுகட்ட சமூகம் பெண்களுக்கு எதிரான பார்வையை மாற்றிக்கொள்ளாத வரையில் இந்த சமூகம் இத்தகைய குற்றங்கள் நடப்பதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னா ரீசெண்டாக பிரக்யா தாக்கூர் பேசுகிறாங்க மாட்டு மதத்தினர் வீட்டுக்கு போனால் பெண்களோட காலை விடுங்க வெளிப்படையாக காலை விட்டு கையை விட்டுனா நீ அவனை விட்டு வச்சுருக்க அதுவும் ஆவலம் தானே வன்முறை என்பது எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை வந்து தண்டிக்கப்படணும் இல்லையா வன்முறைக்கு ஆதரவான கோரிக்கை வன்முறைக்கு ஆதரவான அறைகூவல்கள் இருக்குது இல்லையா அது வந்து நேரடியாக வன்முறை நிகழ்த்துபவர்களுக்கு இணையான ஒரு குற்றம் ஒருத்தனை போய் வெட்டுறது கண்டிப்பாக குற்றம் ஒருத்தனை வெட்டுன்னு சொல்கிறது அதுவும் சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மனிதர்கள் தெருவில் போன சொன்னான்னா ஓகே சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள் வந்து அவங்க பக்கம் எவ்வளவு நியாயம் இருந்தாலும் எந்த விஷயத்துலையுமே
ஒருத்தனை போய் வெட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். என்னை பொறுத்த வரைக்கும் வெட்டுறதுக்கு இணையான குற்றம். குறிப்பாக இப்போ சமீபத்தில் இந்த ஆணவ படுகொலைக்கு ஆதரவாக பேசின ஹரிநாடர் உட்பட பல பேர் அந்த விஷயத்தை அப்போ அதை அவங்க பேசுகிறீங்க. பேசுகிறீங்க இல்லை நீங்கள்? அப்போ என்ன சமூகம் வந்து அதை வேடிக்கை பார்க்குது இல்லை? ஒரு கண்டனமே இல்லை, ஒன்றுமே இல்லையா? கடந்து போகிறீங்கல்ல. இப்போ உன் நியாயத்துக்காக நீ வெட்டணும்னா அவன் நியாயத்துக்காக அவன் வெட்டுவான்ல. அவரவருடைய நியாயங்கள் அவரவர்களுக்கு இல்லையா? நியாயம் என்பது வந்து காலம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு ஜெயகாந்தன் சொல்லுவாருன்னு. அந்தந்த நேரத்துக்கான நியாயங்கள் அவரவருக்குமான நியாயங்கள் அவரவருக்கானவை, அந்தந்த நேரத்திற்கானவை. பட் எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷன் இருந்ததுனாலும் வன்முறைக்கான அறைகூவல், வன்முறையை நியாயப்படுத்தி பேசுவது என்பது அனுமதிக்கத்தகாதது. அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது இல்லையா? நிச்சயம். ஒருத்தனை போய் வெட்டுறான்றது சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம்னா, ஒருத்தரை வெட்டுன்னு அறைகூவல் விடுப்பதும் நியாயப்படுத்துவதும் கண்டிப்பாக அதற்கு இணையான, அந்த அளவுக்கு இல்லாட்டியும் அதற்கு இணையான ஒரு குற்றம் தான். அதுவும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம் தான். இல்லை, அதோட நெக்ஸ்ட் ஃபார்ம் தானே அந்த வன்முறையே போகுது. எக்ஸாக்ட்லி. அப்போ கருத்துருவா இதுதானே வருது. அந்த எண்ணம் இல்லாமல் அந்த வார்த்தை வராது. அந்த எண்ணம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறப்போ அது சம்பவமாக முகிழ்த்துறது அது. எனவே இது வெரி சேட். அன்புமணியோட உங்கள் கேள்வி, முதல் கேள்வி பேட்டியோட ஆரம்பத்தில் நீங்கள் கேட்டது அன்புமணி போதே தான் காரணம். ஐ எம் சாரி, நான் அன்புமணியிடம் வந்து வேறுபடுகிறேன். சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், சோஷியல், அதாவது வந்து இந்த சமூகத்தோட மனம், இந்த சமூகத்தோட அணுகுமுறை பெண்கள் விஷயத்தில் மாறாத வரையில் இத்தகைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, இந்த கொடூரமான ஏற்றத்தாழ்வு இந்த சமூகத்தில் இருக்கிற வரையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அகைன் நிர்பயா கேஸில் அருந்ததி ராய் எழுதுனது தான், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். ஏன்னா அந்த அவுட்லெட் அங்கே தான் போய் நிற்கிது. ஒரு நாள் பூரா வேலை செஞ்சால் நீ 200 ரூபா தான், ஆனால் ரொம்ப சாதாரணமாக ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு மாத பட்ஜெட்டுக்கு 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போகிறான்னும் போது அந்த இடத்துல இந்த சமூகத்தை பழிவாங்கிறதுக்கான புத்தி வந்து அந்த கொடுமையான வன்முறையில் உழன்றுகிட்டவங்க எழுவது தவிர்க்க முடியாது. இது சமூக உளவியல், இட்ஸ் சோஷியல் சைக்காலஜி. அப்போ ஏற்றத்தாழ்வை பற்றி கவலைப்படாத சமூகம் இதை பற்றி கவலைப்படுறதுன்றது வந்து வெறும் மைமாலம்னுவாங்க, போலித்தனம். அது போலித்தனம். கண்ணு முன்னால் நடக்கிற இத்தனை அட்டூழியங்களையும் இத்தனை ஏற்றத்தாழ்வு. இந்தியாவோட ப்ராப்ளமே உங்களுக்கு என்ன? இந்தியாவை விட வறுமையான தேசங்களும் இருக்குது, இந்தியாவுடைய பணக்கார நாடுகளும் இருக்குது. பட் ஏழைக்கும் பணக்காரனுக்குமான வித்தியாசம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய முதல் நாடுன்ற பெயர் இந்தியாவுக்கு இருக்குது. அப்போ இத்தகைய குற்றங்கள் பெருகுவது என்பது இயல்பானது, தவிர்க்க முடியாது. மூணாவது, போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வேணும். கண்டிப்பாக காவல்துறையோட சீர்திருத்தங்கள் பெரிய அளவில் வேணும். காவல்துறைக்கு எனக்கு தெரிஞ்சது மூணாவது. இல்லை சார், காவல்துறைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு நம்ம தேவைப்படுதில்லை. ஏன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில் 2 போலீஸ்காரர்களார் ஒரு ஆமாம் சஸ்பெண்ட் ஆகி குண்டாஸில் போட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க, சர்வீஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ காவல்துறை அது ரொம்ப ரேர் கேஸ். போலீஸ்காரன் போய் வந்து கேங் ரேப் பண்ணுறதுன்றது வந்து ஐ திங்க் வெரி ரேர். அது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவில் கவர்மெண்ட்டை பாராட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவர் சஸ்பெண்ட் பண்ணல, தேவர் டிஸ்மிஸ்ட், தேவர் சம்மரிலி டிஸ்மிஸ்ட் அண்டு தேவர் புட் அண்டர் குண்டாஸ். 1 year வரைக்கும் வெளியில் வர முடியாது அவங்க 2 பேரும். தட்ஸ் அ ரேர் இஷ்யூ. இது வந்து எங்கே வேணால் நடக்கலாம். ஏன்னா அவன் கண்ணால் காணக்கூடிய சமூகத்தின் ஏற்றத்தாழ்வு. நீங்கள் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா சென்னையில் இல்லாத அளவுக்கு அஃப்ளூயன்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கும். அவ்வளவு பார்க்காத கார்ஸ், சென்னையில் பார்க்காத கார்ஸ், வீடு, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்துன்னு நம்ம சொல்கிறோம்ல, வளத்தின் குவிப்புன்னு நம்ம சொல்கிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டுன்றது டிஸ்ட்ரிக்ட் நம்ம கோயம்புத்தூர். பக்கத்துலேயே திருப்பூர் இருக்குது, டாலர் தேசம். அப்போ அந்த ரிச்னஸ், அந்த வெல்த் க்ரியேஷன் அங்கே இருக்கும் பொழுது அதுக்கு ஓரளவு அது கீழே பெர்குலேட் ஆகணும்ல. அது ஓரளவு கூட பெர்குலேட் ஆகலை. அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிச் அண்ட் புவர் வந்து உங்களை மலைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு மைண்ட் பாக்லிங் லெவல்னுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது அதனுடைய ஒரு இன்றியமையாத தீய விளைவாக இத்தகைய சம்பவங்கள் இருப்பது தவிர்க்க முடியாதது என்பது தான் வந்து சமூக விஞ்ஞானிகளோட கருத்தாக இருக்குது. நம்ம இதை ஓவராலாக பார்க்கணும், அப்படி தான் எனக்கு தோணுது. எனவே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம், நான் டு பி ஃப்ராங்க் வித் யூ, உயிரோட பிடிச்சிருக்காங்க. நான் நினச்சேன் டு பி ஃப்ராங்க், நண்பர்கள்ட்ட பேசும்போது பல பேரும் அதான் சொன்னாங்க, அதை என்கவுண்டரில் போய் முடியும் போல் இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா பப்ளிக் ப்ரெஷர் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்குது எலெக்ஷன் டைமில். நேற்று எல்லா எதிர்கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, நயினார், எடப்பாடி, சீமான், அன்புமணி, இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விஜய், கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது எலெக்ஷன் இருக்கும்போது எல்லா பார்ட்டிஸும் போட்டுக்கிட்டு வந்து அவங்களுக்கு பொங்கி வழியும் மக்கள் மேலே அன்பும் காதலும். அது பெண்கள் மீதான அக்கறைன்னா சொல்லவே தேவையில்லை எல்லா கட்சிகளுக்கும். அது வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடி.
அப்போ அந்த பழியிலேருந்து தப்பிக்கணும்னா இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் பண்ணாதான் டு சாட்டிஸ்ஃபை தி கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் ஆஃப் த பீப்புள். அஃப்சல் குரு கூஸ் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி தூக்கில் போடுறதுக்கு சட்டப்படியே அதில் இடம் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டப்படி அவன் அதாவதுங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போதுங்க, அவன் மரண தண்டனையை கீழ்கோர்ட்டு கொடுத்தோன்னே சுப்ரீம் கோர்ட்டில் 2 ஜட்ஜில் வந்து வழக்கமாக ஸ்பிளிட் அடிக்கிட்டு வருதுன்னா ஒருத்தர் வந்து லைஃபு, ஒருத்தர் டெத்துன்னுவார், ஒருத்தர் அக்விட்டல்ன்றார். எனக்கு கீழ் நீதிமன்றத்தில் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இது நிரூபிக்கப்படலை, எல்லாம் வந்து இந்த ஆதாரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒன் ஜட்ஜ் சேஸ் அக்விட்டியம், விடுதலை, இன்னொரு ஜட்ஜு போடு தூக்கலன்றார். அதுக்கு அவர் சொன்ன ஆதாரம் வாதம் வந்து சட்டத்தின் முன் அவர் நிரூபிக்கப்பட்டிருக்காரு குற்றவாளி இல்லை, அது இல்லை. டு சாட்டிஸ்ஃபை தி கலெக்டிவ் கான்ஷியஸ், சாட்டிஸ்ஃபை தி கியூமுலேட்டிவ் கான்ஷியன்ஸ் ஆஃப் த சொசைட்டினா, சமூகத்தின் கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்கு. இதெல்லாம் நம்முடைய நீதிமான்கள், ஒரு தரப்பு நீதிமான்கள் கடந்த காலங்களில் பேசிய உதிர்த்த முத்துக்கள். எனவே நீங்கள் இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சிருக்காங்க, அந்த அளவில் இது பாராட்ட வேண்டிய விஷயம். ட்ரையல் நடக்கட்டும், குற்றவாளியாக இருந்தாங்கன்னா ஜெயிலுக்கு போட்டோம், இல்லைனா விடுதலை ஆகட்டும். ஒன்று மட்டும் உறுதி சார், அதாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து சமூகத்தின் மனசாட்சிக்கு விடப்படுகிற அறைகூவல். இது சமூகத்தின் குற்றம். இதை வந்து ஒரு தனிநபர்களோட குற்றமாக பார்க்காதீங்க, இந்த கேடுகட்ட சமூகத்தின் குற்றம் இது. ஏன்னா சமீபத்தில் வந்து இருந்த என்சிஆர்பி டேட்டா படி வந்து பார்த்திங்கன்னா, என்சிஆர்பி டேட்டா, ஜிடிபி, ஜிஆர் இந்த ரேஷோலாம் வச்சு நம்ம பார்க்குறப்போ இந்த குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்சல்யூட்லி, நான் தான் சொன்னேன், மேலும் மேலும் ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கக்கூடிய சமூகத்தில் வந்து இத்தகைய குற்றங்கள் அதிகரிப்பது என்பது இயல்பானது. இது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும். லா மேக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய சட்டங்களை ஏற்றக்கூடியவர்கள், போலீஸில் இருக்கக்கூடிய புத்தியுள்ள, அறிவுள்ள, விஷஞானமுள்ள அதிகாரிகள், சமூக விஞ்ஞானிகள், சோஷியல் சயின்டிஸ்ட்ஸ், கல்வியாளர்கள், புத்தியுள்ள பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து இது நல்லாவே தெரியும். இத்தகைய ஏற்றத்தாழ்வுகள் மேலும் மேலும் அதிகரிக்கும் போது, ரொம்ப பயங்கரமாக ஏற்றத்தாழ்வுகள் இந்தியாவில் அதிகரிச்சுட்ருக்கு. அபாயகரமான லெவலாக, அதாவது வந்து மைண்ட் பாக்லிங் லெவலும் அலார்மிங் லெவல்ஸில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இத்தகைய குற்றங்கள் பல்கி பெறுவது தவிர்க்க முடியும். இவ்வளோ நாள் உங்களோட பொண்ணா நேற்று போகுது. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார்.